அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமில பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் தான் லிவை ஆக்கர்மன். லிவை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமஸா மட்டும் இல்லாம ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். அவன் பவர்ஸ கன்சிடர் பண்ணி ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர்ன்னு ஒரு பேரே குடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட லிவையோட ஸ்டோரி, அவனோட ஒரிஜின், அப்புறம் அவனோட பவர்ஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனல்ல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம லிவையோட ஒரிஜினை பற்றி பார்த்துடலாம். லிவை வந்து ஷினிகாஷிமாக்கு அடியில் இருக்க அண்டர்கிரவுண்ட் டிஸ்ட்ரிக்டில் தான் பிறந்திருப்பான். லிவையோட அம்மா வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். லிவை சின்ன வயசில் இருக்கப்பயே அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு பேர் தெரியாத டிசீஸ்னால இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லிவையை பார்த்து எடுத்து வளர்க்குறது எல்லாமே அவனோட மாமாவான கென்னி தான். கென்னி வந்து ஸ்டார்டிங்லேயே லிவையோட மாமன் அவனை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு சின்ன வயசுலேயே எப்படி சண்டை போடணும், எப்படி மனுஷங்க கூட பேசணுங்கிறது தான் அவன் சொல்லிக் கொடுப்பான். லிவை வாழ்ந்துட்டு இருந்த அண்டர்கிரவுண்ட் ஏரியா வந்து ரொம்ப கிரிமினல்ஸ், திருடங்க இது மாரி ஆளுங்களால ரொம்பவே நிரம்பி வழிஞ்சிருக்கும். அதனால அது மாரி இடத்துல லிவைக்கு சர்வை பண்ண சொல்லிக் குடுக்குறது, அப்புறம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண சொல்லிக் குடுக்குறது, இது மாரி நெறைய விஷயங்கள லிவையோட மாமா கத்துக் குடுத்துருப்பான். இப்படி ஒரு நாள்ல அந்த அண்டர்கிரவுண்ட்ல நடக்கிற ஒரு ஃபைட்ல லிவை ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சுருவான். இத பார்த்த கென்னிக்கு லிவைய வந்து இனிமே அவனாலயே பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் வரும். அதனால கென்னி லிவைய அபாண்டன் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். ஏன்னா, கென்னிக்கு வந்து லீவைக்கு ஒரு ஃபாதர் ஃபிகரா இருக்கிறது சுத்தமா புடிக்கல. இதுக்கப்புறம் லிவை வந்து அந்த ஸ்லம்ல சுத்திக்கிட்டு அங்க ஒரு பெரிய தக் ஆயிடுவான். லிவை வந்து அந்த ஸ்லம்ல இருந்த ஃபுல்லன் அப்புறமா இசபெல் இவங்க 2 பேரு கூடயும் ஒரு கேங்ல சேர்ந்து சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் லிவையோட கேங்ல இருந்த ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இத சரிப்படுத்தணும்னா அவங்களுக்கு காசு நெறையவே தேவைப்பட்டிருக்கும். இது மாரி டைம்ல தான் லிவையோட குரூப்புக்கு ஒருத்தர் வந்து ஒரு அசைன்மென்ட் குடுப்பாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியா மூலியமா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகப்போது. அந்த டாக்குமெண்ட்ட எப்படியாவது திருடணுங்கிறது தான். லிவையும் அவங்க கேங்கும் அந்த அசைன்மென்ட்ட ஏத்துப்பாங்க. லிவையோட கேங்கால இந்த 3டி மேனூவரிங் கியர ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ண முடியும். ஆனா, லீவைக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு வர்றது சர்வே கிராப்ஸ் தான். அந்த டைம்ல சர்வே கிராப்ஸோட லீடரா இருந்த எர்வின் ஸ்மித் தான் அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட்டே வருவான். லிவையும் அவங்க கேங்கும் என்னதான் கஷ்டப்பட்டாலுமே, அவங்க கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ட திருட முடியாது. பட் கடைசில சர்வே கிராப்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. லிவையும் அவங்க கேங்கும் இந்த 3டி மேனூவரிங் கியர நல்லா யூஸ் பண்றது எர்வினுக்கு ரொம்பவே புடிச்சிரும். அதனால எர்வின் வந்து லிவைய அவங்க குரூப்ல சேர்ந்துக்க சொல்லுவான். அப்படி லிவையும் அவங்க கேங்கும் சர்வே கிராப்ஸ்ல சேர்ந்துக்கிட்டா, லிவை அப்புறம் அவங்க கேங் மேல இருக்க எல்லா கிரிமினல் ரெக்கார்ட்ஸையும் கிளியர் பண்றதா சொல்லுவான். இல்லன்னா லிவை அப்புறம் அவங்க கேங்க வந்து மிலிட்டரி போலீஸ் கிட்ட குடுத்துருவான். மிலிட்டரி போலீஸ் கிட்ட குடுத்தா அவங்களோட நிலைமையே அவ்வளோதான். இதனால வேற வழியே இல்லாம தான் லிவை வந்து புடிக்காம இந்த சர்வே கிராப்ஸ்ல சேர்ந்துப்பான். சர்வே கிராப்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஃபைட்டர்ஸ்லயே லிவை தான் ஓரளவுக்கு நல்ல டேலண்டட் அண்ட் ஸ்கில்டு ஃபைட்டராவே இருப்பான். ஆனா, லிவை, ஃபுல்ரன் அப்புறம் இசபெல் இவங்களோட மெயின் எய்மே எர்வின் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ட திருடுறதுங்கிறதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ஒரு டைட்டன் எக்ஸ்பெடிஷன் மிஷன் வரும். இவங்க கேங்குமே அந்த டைட்டன் எக்ஸ்பெடிஷன் மிஷனுக்கு போவாங்க. அந்த டைம்ல லைட்டா மழை வர மாரி இருக்கிறதுனால ஃபாக்ஸ் கிரியேட் ஆகும். இத பார்த்துட்டு லிவை வந்து இதுதான் எர்வின சாவடிக்க நல்ல சான்ஸ்ன்னு நெனைப்பான். பட் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபாக்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸான ஃபுல்ரன் அப்புறமா இசபெல் இவங்க 2 பேருமே டைட்டன்ஸ் கிட்ட மாட்டி செத்துருவாங்க. இதனால ரொம்பவே கோவமாகுற லிவை வந்து அந்த டைட்டன கண்டந்துண்டமா வெட்டி சாவடிச்சுருவான். எர்வின் வந்து லிவை இந்த டைட்டன சாவடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கத பார்த்து அவன்கிட்ட பேச போறப்ப, லிவை எர்வின சாவடிக்க வருவான். ஆனா எர்வின் அதெல்லாம் ஈஸியாவே தடுத்து விட்டுட்டு லிவையோட பிளான்ஸ பத்தி அவன்கிட்டயே சொல்லுவான். இதுக்கப்புறம் தான் லிவைக்கு வந்து இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவான். இதுக்கப்புறம் லிவை வந்து வேற வழியே இல்லாம சர்வே கிராப்ஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். இந்த டைம்ல இவன் ஃப்ரெண்ட்ஸோட இழப்புலாம் இவன ரொம்பவே பாதிக்கப்படுத்திரும். என்னதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல எர்வின வந்து இவன் அவ்வளோ ஹேட் பண்ணியிருந்தாலுமே, அதுக்கப்புறம் எர்வின் மேல இவனுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டும் சரி, ஒரு லாயல்ட்டியும் சரி வளர்ந்துரும். எர்வின் ஸ்மித்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் சோல்ஜரா லிவை ஆயிடுவான். லிவை வந்து இன்னும் சர்வே கிராப்ஸ்ல ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணி ஒரு கேப்டன் பொசிஷன புடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிடுவான். இதுக்கப்புறம் ஈரன பார்க்குறப்ப, ஈரனுக்கு வந்து அந்த டைட்டன் பவர்ஸ கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த டைட்டன்ஸ ஃபெண்ட் ஆஃப் பண்ணி டிஃபெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே லிவை ரொம்பவே நல்லா சண்டை போட்டுருப்பான். கடைசியா ஜீக் கிட்ட மாட்டிக்கிட்டு அவனோட கை கால்லாம் போனதுக்கு அப்புறமா கூட கஷ்டப்பட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு வார்ல ஹெல்ப் பண்ணணும்னு லிவை சுத்திட்டு இருப்பான். ஃபைனலா எர்வின் கிட்ட பண்ணி கொடுத்த ப்ராமிஸ நிறைவேக்கிற விதமா ஜீக்க சாவடிச்சுருவான். இப்போ நம்ம லிவையோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்கர்மேன் லைனேஜ் தான். லிவையோட பவர்ஸோட மேஜர் பார்ட்டா இருக்கிறதே அவனோட ஆக்கர்மேன் பவர்ஸ் தான். ஏன்னா, இதுதான் லிவைக்கு வந்து என்ஹான்ஸ்டு பிசிக்கல் அப்புறம் மென்டல் கேப்பபிலிட்டிஸ குடுக்கும். இதுக்கு அடுத்ததா லிவையோட வெர்டிகல் மேனுவரிங் கியர யூஸ் பண்ற எபிலிட்டிஸ பத்தி தான் பார்க்க போறோம்.
3D மேனுவரிங் கியராக இருக்கட்டும், இல்லை ஓடிஎம் கியராக இருக்கட்டும், லிவை வந்து அதை அப்படி மாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் சர்வே கிராப்ஸை சேர்றதுக்கு முன்னாடில இருந்தே அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாஸில் வெர்டிகல் மேனுவரிங் கியரை வச்சுக்கிட்டு தான் பல திருட்டு வேலைகளை பார்த்துருப்பான். இதுக்கு அடுத்து லிவையோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான். லிவை வந்து மற்ற சர்வே கிராப்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இவன் ஸ்வாடை பிடிக்கிற ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவனோட ரைட் ஹேண்டில் ஸ்வாடை வந்து கீழே பார்த்த மாதிரி பிடிப்பான். ஸோ இது மூலயமா அவன் சுற்றிட்டு வெட்டுறப்ப டைட்டன்ஸை ஒரு சர்க்குலர் மோஷனில் அவ்வளோ அழகாக வெட்டுவான். லிவை இப்படி கத்தியை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கிறத பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அவனுக்கு பார்த்து சிரித்து கலாய்ச்சாலுமே அவன் டைட்டன்ஸை வெட்டுற விதத்தை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. லிவை இப்படி கத்தியை ரிவர்ஸ் கிரிப்பில் பிடிக்க கற்றுக்கிட்டதே அவங்க மாமா கென்னிக்கிட்டது தான். ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு கத்தி எப்பயுமே ரிவர்ஸில் பிடிக்கணும்னு சொல்லி கொடுப்பான். அனிமி பார்த்தப்பயே நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், மற்றவங்க எல்லாரும் டைட்டன்ஸை நார்மலாக வெட்ட ட்ரை பண்ணுறப்ப லிவை மட்டும் டைட்டன்ஸை சுற்றி சுற்றி ஒரு சர்க்குலர் மோஷனில் வெட்டுவான். அதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா லிவை இப்படி வெட்டுறப்ப அவனுக்கு எனர்ஜி வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய டைட்டன்ஸை ஈஸியாக வெட்ட முடியும். லிவைக்கு வந்து தண்டர் ஸ்பியர்ஸை யூஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. என்னதான் ஜீக் கூட சண்டை போடுறப்ப சில இன்ஸ்டன்சஸில் அதை யூஸ் பண்ணியிருந்தாலுமே அவன் மோஸ்ட்லி கத்தி வச்சு சண்டை போடுறது தான் ரொம்பவே விரும்புவான். லிவையோட ஐக்யூவாக இருக்கட்டும், இல்லை காம்பேட்டிபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே மற்ற சர்வே கிராப்ஸ் மெம்பர் கூட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கடுத்து நம்ம லிவையோட பர்சனாலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிவைக்கு வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே க்ளீனாக இருக்க சொல்லிட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் அந்த மேன்ஷனை கூட ரொம்பவே சுத்தமாக க்ளீன் பண்ணிக்க சொல்லுவான். அதுக்காக தான் இரனை போட்டு அவ்வளோ பாடுபடுத்திட்டு இருப்பான். இதனால லிவையை நிறைய பேர் ஒரு க்ளீன் ஃப்ரீக்குன்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. அடுத்தது லிவையோட லீடர்ஷிப் ஸ்கில். என்னதான் லிவை வந்து நம்மளுக்கு வெளியே பார்க்க ஒரு மாதிரி கோல்டாக ரூத்லெஸ்ஸாக இருந்தாலுமே அவனோட காம்ரேட்ஸ் மேலே ரொம்பவே கேரிங்காக இருப்பான். இன்ஃபேக்ட் அவன் கூட இருந்த அந்த 4 பேரோட சாவில் ரொம்பவே அவன் ஃபீல் ஆகி ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிருப்பான். லிவையோட ஃப்ரெண்ட்ஸ் சாகிறப்ப தான் அவனுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்மளால் வேறு ஏதாவது கிரேட்டான விஷயத்த அச்சீவ் பண்ண முடியுங்கிற விஷயமே புரிஞ்சிருப்பான். அதனால இந்த சாக்ரிஃபைஸ்லேருந்து அவ்வளோவும் அவன் ஃபீல் பண்ண மாட்டான். ஆனால் அவன் காம்ரேட்ஸ்க்காக அவன் எந்த இலைக்கு வேணால் போயிட்டு ரிவெஞ்ச் எடுப்பான். லாஸ்ட்டாக லிவையோட லாயல்ட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். லிவை என்ன தான் ஸ்டார்டிங்கில் எரிவின் மேலே அவ்வளோ கோவப்பட்டு அவனை சாவடிக்கணும்னு நினச்சாலுமே அவன் மேலே ஒரு பெரிய சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டை வளர்த்துக்கிட்டு அவன்கிட்ட ரொம்பவே லாயலாக வேலை செஞ்சுருப்பான். பட் ஆனால் நீங்கள் கேட்கலாம், என்னடா அவன்கிட்ட அவ்வளோ லாயலாக இருந்தான், ரெஸ்பெக்டாக இருந்தான், பட் ஆனாலும் கடைசியில் அவனை காப்பாற்றாமல் போய் ஆர்மியை காப்பாற்றினான்னு. இதுக்கான காரணம் லிவையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்த்தா எர்வின் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான். அவன் ஆசைப்பட்ட எந்த விஷயமுமே அவனால் அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிருக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் பீஸாவது அவன் சாவட்டுங்கிறதுனால தான் அவனை சாவ விட்டுருப்பான். ஸோ அவ்வளோதான் வைப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பாய்.